Good morning students. Linear equation chapter la exercise 6.1 chapter என்னது linear equation இதான் chapter name. இதில் நம்ம எந்த சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா third one பார்க்க போகிறோம். third என்ன கொடுத்துருக்காங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. check whether the value given in the bracket, அதாவது bracketல கொடுத்துருக்காங்க, brackets is a solution to the given equation or not. பண்ணலாமா? செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதை நம்மளுக்கு வந்து கரெக்டான செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 13 எக்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாமா? புட் எக்ஸ் ஈக்குவல் டு 8 போட்டால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 13 அப்படி இருக்குன்னா இதில் 8 போடுங்க. 8 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 13. அப்போ 18 5 ஆட் பண்ணுங்கள். 9 10 11 12 13. அப்போ இது வந்து என்னது ஈக்குவலாக இருக்குது. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். பி சம் பாருங்கள். இதில் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு -1 y ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. அப்போது புட் y which is equal to 6. அப்போது 3yக்கு பதிலாக 6 ப்ளஸ் 17 ஈக்குவல் டு -1. 3 6 18 ப்ளஸ் 17 ஈக்குவல் டு -1. நமக்கு ஒய்க்கு பதிலாக 6 தான் போடணும். 18 போட்டு அது 18 17 ஆட் பண்ண, ஆனால் மைனஸாக இருந்தால் தான் இங்கே வரும், பண்ணால் வரும். ஆனால் 18 17 ஆட் பண்ணால் என்ன வரும், 36 கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் 7 + 8 வந்து என்னது 14 35 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு -1. இது வந்து ஈக்குவலாக நாட் ஈக்குவலா? அப்போ இது வந்து நாட் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு நாட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஆட் பண்ணி பாருங்கள். 7 8 ஆட் பண்ணால் 7 + 14 இது கூட ஒரு 1 15 5 1 35 வரும். ஆனால் இதுக்கு ஈக்குவலாகவே இல்லை. ஸோ அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து நம்ம சி சம் பாருங்கள். சி சம் பார்க்கலாமா? சி என்ன கொடுத்துருக்காங்க, 5x - 4 ஈக்குவல் டு -19 எக்ஸ் ஈக்குவல் டு 5. புட் எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 5x - 4 ஈக்குவல் டு -19 அப்படி இருக்குன்னா 5 எக்ஸுக்கு பதிலாக 5 -4 ஈக்குவல் டு -19. அப்போது 25 - 4 ஈக்குவல் டு -19. 25 24 23 22 21 21 இருக்குது. இங்கே -19 இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நாட் ஈக்குவல். அதுதான். அப்போது அடுத்த சம் பாருங்கள். டி பாருங்கள். நான் பார்த்தாலே தெரிஞ்சிட்டு. டி வந்து -7y - 5 ஈக்குவல் டு 30. ஒய்க்கு பதிலாக என்ன போடணும், -5 போடணும். அப்போ போட் y which is equal to -5 போட்டால் -7 -5 ஈக்குவல் டு 30. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 7 5 35 - 5 which is equal to 30. அப்போ 30 ஈக்குவல் டு 30. இது ஈக்குவல் ஆயிரும். அடுத்து இ சம் பாருங்கள். இ என்ன கொடுத்துருக்காங்க, a/8 ஈக்குவல் டு -2 a which is equal to -16. அப்போ என்ன பண்ணணும், ஏக்கு பதிலாக புட் a is equal to -16 போட்டால் இப்போ -16 / 8 ஈக்குவல் டு -2. இப்போ இது 186 2 8 16. அப்போ -2 ஈக்குவல் டு -2 ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இது சாட்டிஸ்ஃபை. அப்புறம் எஃப் பாருங்கள். 2a + 3 ஈக்குவல் டு 15 a ஈக்குவல் டு -6. அப்போ என்ன பண்ணணும், புட் a ஈக்குவல் டு -6. அப்போது 2 -6 + 3 ஈக்குவல் டு 15. அப்போ என்ன வரும், -12 + 3 ஈக்குவல் டு 15. 3ல் 12 போனால்
இப்போ 9 ஈக்குவல் டு 15 சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆகலை. அப்போ ஈக்குவலாக வரணும். வந்ததுன்னா இது வந்து ஒரு கிவன், இது வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாம், இது வந்து இல்லைனா நாட் ஈக்குவேஷன் சொல்லலாம். அந்த லைன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக லாஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு ஈக்குவலாக வருதான்னு தான் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்கள் அது வருதா வரலையாங்கிறத கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கணும். லாய்டு திஸ் இஸ் நாட் அ ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டு முடிச்சுக்கலாம். அதான் புரியுதுல, அது என்ன வேரியபிள் கொடுத்துருக்கானோ அது வேரியபிளோட வேல்யூவை அவன் கொடுத்துருவான். நம்ம போட்டு ஈக்குவலாக இல்லையாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸி தானே. -6 12. ஆனால் இது பண்ணால் இது இப்போ இங்கே -15 வந்திருந்தாலும் தப்பு தான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே +15 தான் வரணும். அந்தமாரி தான் கரெக்டாக. நீங்கள் சைனாக இருந்தாலும் என்ன தான் இருக்கணும், சேமாக இருக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதான் அந்த சம்மு. தேர்டு ரோம் லெட்டர் ஃபுல்லாக இவ்வளோ தான். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.